தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன். நான் இன்றைக்கி கோவாவில் அமைந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான பீச் அப்படின்னு சொல்லாங்க, பாகா பீச். ஸோ அந்த பீச்சில் தான் இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் பாகா பீச் பற்றிய தகவல்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவா அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவுமே க்ரௌடான பீச்சில் வந்து பார்த்தோன்னா இந்த பாகா பீச் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து நைட் கிளப்பாக இருக்கட்டும், நைட் பார்ட்டி அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்பவுமே ஃபேமஸாக இருக்கும். ஸோ டூரிஸ்ட் வரவங்க வந்து பார்த்தோன்னா நிச்சயமாக இந்த பீச்சுக்கு வந்து பார்த்தோன்னா விசிட் பண்ணி பார்ப்பாங்க. இது வந்து நார்த் கோவாவில் வந்து பார்த்தோன்னா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் இந்த பிரிட்ஜ் பார்த்தீங்க அப்படின்னாலும் நமக்கு கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய அந்த ஹவுரா பிரிட்ஜ் லுக் லைக் மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ்வாரி பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவினுடைய செகண்ட் லார்ஜஸ்ட் அதாவது கேபிள் ஸ்டேடு பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரிட்ஜை வந்து நமக்கு சொல்லுவாங்க. இந்த இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த பஞ்சிம்லேருந்து பாகா பீச் போகிற இடத்துல வந்து பார்த்தோன்னா அமைஞ்சிருக்கும். அதை தாண்டி தான் வந்து நம்ம போவோம். இந்த பிரிட்ஜில் அதாவது இந்த பஞ்சிம் அப்படிங்கிற எடுத்துட்டோம் அப்படின்னா டின்னர் க்ரூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நைட் வந்து ஷிப்பில் வந்து நமக்கு கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும். அங்கே வந்து பார்த்தோன்னா டின்னர் இருக்கும், அப்புறம் பார்ட்டி டான்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அதாவது கோவாவோட அவங்களுக்கான அந்த ட்ரெடிஷ்னல் டான்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா பண்ணுவாங்க. அந்த ஷிப்பில் வந்து பார்த்தோன்னா பண்ணுவாங்க. ஸோ அந்த இடம் அப்படிங்கிறது தான் இது. நான் ரிட்டன் வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். அதுவும் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஃபேமஸான இடம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் பாகா பீச் வரீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் திடீர்னு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வரீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 19 கிலோமீட்டர்லையும், அதே வந்து பார்த்தோன்னா மட்கான் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வரீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் தொலைவிலையும் வந்து பார்த்தோன்னா இந்த இடம் அப்படிங்கிறது வந்து லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி வந்து பார்த்தோம்னா அதாவது நைட் பார்ட்டியில் நிறையா ஃபன் ஆக்டிவிட்டி வந்து பார்த்தோன்னா விரும்புகிறவங்களுக்கு ஒரு முக்கியமான இடமா வந்து பார்த்தோன்னா கோவாவில் இந்த பாகா பீச் அப்படிங்கிறது வந்து இருக்குங்க. இப்போ நீங்கள் 2 வீலர் இல்லை 4 வீலரில் வரீங்க அப்படின்னா முன்னாடி வந்து உங்களுக்கு பார்க்கிங் இருக்கும். 2 வீலருக்கே வந்து பார்த்தோன்னா 50 ருபீஸ் வந்து பார்த்தோன்னா சார்ஜ் பண்ணாங்க. அதே மாதிரி காருக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோன்னா பார்க்கிங் இருக்குது. 4 வீலருக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்பவுமே அதாவது இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா பீச்சிலேருந்து முன்னாடி தான் வந்து பார்த்தோன்னா 4 வீலருக்கு வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த ரெட் கலரில் வந்து போர்டு வச்சுருக்காங்களா, ஸோ அந்த போர்டை ஒட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரைட் சைடில் வந்து 2 வீலர் 4 வீலருக்கும் இங்கேயும் வந்து பார்த்தோன்னா பார்க்கிங் வச்சுருப்பாங்க. ஒரு சூப்பரான பிளேஸ் அப்படின்னு சொல்லாங்க. இப்போ வந்து நமக்கு ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, சன் செட்டாகிற அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா நம்ம இங்கே வந்திருந்தோம். அது மட்டும் கொஞ்சம் நேரம் வந்திருந்தோம். ஸோ இங்கே வந்து நீங்கள் உள்ளே வந்து ஃபுட்டு அதெல்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் அமௌண்ட் அப்படிங்கிறது. இப்போ நார்மலாக வந்து பார்த்தோன்னா நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த கிரேவி அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 400 450 அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா சார்ஜ் பண்ணுவாங்க. டீ காஃபி அந்த மாதிரிலாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா உள்ளே இருக்க அந்த சேர் போட்டு வச்சுருந்தாங்களா, ஸோ அந்த இடங்கள்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 60 ரூபாலேருந்து 80 ரூபா அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா டீ காஃபி ஆகும். ஸோ நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்தது அப்படின்னா வெளியே வந்து பார்த்தோன்னா சாப்பிட்டோம்னா, இல்லை அமௌண்ட்லாம் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் உள்ளே வந்து பார்த்தோன்னா அந்த சீட் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபுட்டெலாம் வாங்கிட்டு வந்து இல்லை டீயோ காம்பியோ வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் அந்த சீட்டில் உட்காந்து பார்த்தோன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நார்மலாகவே வந்து பார்த்தோம்னா இந்த பீச் அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே க்ரௌடாக தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வீக்கெண்ட்லேயோ இல்லை ஹாலிடேலேயோ போனீங்க அப்படின்னா காட்டுத்தனமான கூட்டமாக இருப்பாங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்டான பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த இடம் அப்படிங்கிறத. ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்கள் நம்ம ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, நீங்கள் அந்த டிஜேலாம் போட்டு விடுவாங்க. ஸோ பாட்டு போடுறதா இருக்கட்டும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இங்கேயும் வந்து பார்த்தோன்னா ஒரு சில ஹோட்டலில் வந்து பார்த்தோன்னா அந்த பாட்டு போட்டு வாசிச்சுட்டு அவங்க வந்து பார்த்தோன்னா பாடுவாங்க. டிஜேவும் தனியாக இருக்கும். ஸோ அதுக்கெலாம் வந்து பார்த்தோம்னா தனியாக அங்கே பாருங்கள், அங்கே லைட் போட்டு விட்ருக்காங்கள. இப்போ தான் வந்து பார்த்தோன்னா டைம் ஆகிட்டுருக்கு. இப்போ தான் நான் அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பீச்சுக்கு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே முன்னாடி இருக்க சீட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த ஹோட்டலில் வந்து ஃபுட்டு வாங்குறவங்களுக்கு இல்லாட்டி ஏதாவது நீங்கள் அந்த கடையில் வாங்கினீங்கன்னா மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா அலோவ் பண்ணுவாங்க உட்கார்றதுக்கு. வாங்கிட்டு வந்து நீங்கள் அதில் உட்காந்து வந்து பார்த்தோன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பீச்சில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து இருக்கக்கூடிய எல்லா பீச்லேயுமே வந்து சன்செட்டாக இருக்கட்டும், காலையில் வந்து பார்த்திங்கன்னா போனீங்கன்னா சன்ரைஸ் ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வியூ அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போ நம்ம கோவா வரீங்க அப்படின்னா இந்த இடம் இல்லாமல் ஏகப்பட்ட பிளேஸ் இருக்குதுங்க. இதை சுற்றி வந்து பார்த்தோன்னா நிறையா பீச் இருக்குது. ஸோ நிறையா பீச் இருந்தாலும் இந்த ஃபன் ஆக்டிவிட்டிக்காகவே வந்து பார்த்தோன்னா இங்கே கூட்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. இப்போ இந்த இடம் முடிச்சுட்டு இந்த இடத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய நீங்கள் அதாவது நைட்டில் வந்து பார்த்தோன்னா டின்னர் க்ரூஸ் போகிறீங்க அப்படின்னா அது வந்து பஞ்சிம் அப்படிங்கிற இடத்துல வந்து லொக்கேட் ஆகிருக்குன்னு முன்னாடி சொல்லியிருந்தேன். பாகா பீச்சிலேருந்து கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டரில் வந்து பார்த்தோன்னா அந்த இடம் அப்படிங்கிறது லொக்கேட் ஆகிருக்கு. அதே மாதிரி திவ்யம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 23 கிலோமீட்டர்லையும், மட்கான்லேருந்து பார்த்தோன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 36 கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த இடம் அப்படிங்கிறது வந்து லொக்கேட் ஆகிருக்கு. நீங்கள் வந்து பார்த்தோன்னா போன அன்றைக்கே வந்து அதாவது காலையில் போகிறோம், இப்போ ஈவினிங் வந்து பார்த்தோன்னா நைட்டு போயிட்டு நான் டின்னர் க்ரூஸ் போனோம் அப்படின்னா அது வந்து பார்த்தோன்னா முன்னாடி புக் பண்ணி வைக்கணும். ஸோ நீங்கள் போகிறக்கு முன்னாடியே வந்து பார்த்தோன்னா கைடு யாராவது இருந்தாங்கன்னா சொல்லி புக் பண்ணி வச்சுருங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தோன்னா அந்த உள்ளே போயிட்டு
எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா காமிக்க போகிறது இல்லை. நான் லாஸ்ட் இயர் போன வீடியோ இருக்குது, பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்துக்குங்க. ஸோ கெசினோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாங்க. இதனால் தான் வந்து பாகா பீச் பற்றிய தகவல்கள் மற்றும் ஒரு நல்ல தகவல்களோடு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.